இனி உனக்கு என்னம்மா நினைச்சா கச்சேரி தான். கச்சேரி மட்டும் இல்ல, டான்ஸும் கத்துக்கலாம். டான்ஸா? ஆமா, அவர் கூட ஒருத்தர் சுத்திட்டு இருக்காருல, எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஒரு சுடிதார் மாட்டி விட்டா நம்ம கூட இங்க உட்கார வச்சுக்கலாம். இவ இந்த விஷயத்த சொன்ன உடனே வந்து பார்க்கலான்னு தோணுச்சு. வந்தோம், பார்த்துட்டோம். உங்க பொண்ணை மட்டும் இல்ல, உங்களையும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு காரணம் சங்கீதம் தான். மாயாவோட சங்கீத ஆல்பத்தை கேட்ட உடனே கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாரு. என்னடா எல்லாம் எங்க பாக்கியம். எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சு. இனிமே இது லேட் பண்ணக்கூடாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நடத்திடுவான். உடனே பண்ணணும்னா அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? எடுத்தோம் கவுத்தோன்னு இல்லாம கல்யாணத்தை பொறுமையா நடத்தலாம்னு நினைக்கிறேன். சொல்ல வேண்டியவங்களுக்கெல்லாம் சொல்லணும், புடவை நகையெல்லாம் வாங்கணும், அப்புறம் ஒரு நல்ல நாளா பார்த்து முகூர்த்தத்தையும் ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா? சரி, நீங்கெல்லாம் எங்க வீட்டுக்கு எப்போ வரீங்க? எனக்கு சொல்லிக்கிற மாதிரி சொந்தம் எதுவும் இல்லைங்க. என் பொண்டாட்டி வகையில தான் நிறைய. அவங்களோட தேதியெல்லாம் கேட்டுட்டு ஏதோ ஒரு நல்ல நாளை நாங்களே ஃபிக்ஸ் பண்றோம். சொந்த ஊர் திருச்சி தானே? ஆமா. எனக்கு அடுத்த வாரம் அங்க ஒரு கச்சேரி இருக்கு, கண்டிப்பா வந்துருங்க. அப்படியா? மாஸ்டருடைய கச்சேரி இதுக்கு முன்னாடி நாங்க கேட்டிருக்கோம், எங்க ஊர்ல வச்சு. அப்போ ஒரே வார்த்தையில சொல்லணும்னா எல்லாருமே சங்கீத பிரியர்கள்னு சொல்லுங்க. எல்லாரும் நான் சொல்றத கேளுங்க. கல்யாணத்தன்னைக்கு ராத்திரி நான் கண்டிப்பா ஒயிலாட்டம் ஆடியே தீருவேன். என்ன யாரும் தடுக்க முடியாது. அப்புறம் மாயாவுக்கும் அவங்க ஆயாவுக்கும் மேக்கப் போட்டு விட வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கொஞ்சம் வாய முறா. நீ கொஞ்சம் வாய மூடிக்கிட்டு இருக்கிய. இவன் எப்பவுமே இப்படித்தான், மிருதங்கம் மாதிரி ரெண்டு பக்கமும் அடி வாங்கிக்கிட்டே இருப்பான். அப்புறம் 25ஆம் தேதி திருநெல்வேலியில நடக்கிற கச்சேரிக்கு நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்துடணும். கண்டிப்பா வரணும். வந்துடுறோம். அன்னைக்கு மத்தியான சாப்பாடு கண்டிப்பா எங்க வீட்டுல தான் இருக்கணும். அதனால என்ன, சாப்பிட்டுருவோம். இவன் எங்க இங்க வந்தான்? என்ன அப்துல், சௌக்கியமா? ஏதோ இருக்கு. செந்தில் இல்ல? இருக்காரு. இது செந்திலோட பொண்ணு. பேர் என்ன? மரியா. மரியா. நீங்க உள்ள வரீங்களா? நீங்க எந்த பக்கம்? நீ தான் இந்த ஊர்லயே பெரிய ஆள் ஆயிட்டியே. உன் வீட்டு வழியா கிராஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு போக வேண்டி இருந்தது. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். அப்துல்னா, ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. டெல்லியில இருந்து நம்ம ஹைகமாண்ட் முத்தப்பன் வந்தப்ப உன்னை பார்க்க முடியலையாமே. ஒரு செக்ரட்டரியேட் மீட்டிங்காக டெல்லி போக வேண்டியது இருந்தது. ஓ, நான் அதை மறந்தே போயிட்டேன். அப்புறம் முக்கியமா ஒரு விஷயம் சொன்னாரு. இந்த தடவை நாம ஆட்சியை பிடிக்கலன்னா நம்ம பார்ட்டியோட பேரே கெட்டு போயிடுமா. வர வர இந்த அரசியலே எனக்கு பிடிக்காம போச்சுப்பா. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசதான் வந்தேன். பெருசா ஒண்ணும் இல்ல. ஏய் சூரியன், வாங்க. இவரு யாருன்னு? என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் சூரியன். ஓ, உன்னோட பழைய ஃப்ரெண்ட் சூரியன் சொன்னியே, அவனா? என்னோட பேரு தெரியும், சைமன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல. டேய் உட்கார்ற. இவங்க ரெண்டு பேரும் ஏன் பசங்க? சன்னி, சார்லி. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப என் பிசினஸ் சம்பந்தப்பட்ட எல்லா வேலையும் இவன் தான் பாத்துக்கிட்டு இருக்கான். ஓ, நல்ல காரியம் பண்ண. விசுவாசமான ஒரு ஆளு நம்ம கூடவே இருந்தா நல்ல விஷயம்தான். இப்ப மேட்ருக்கு வர. நமக்கு நெருங்கிய வட்டாரத்துல இருந்து ஒரு தகவல் வந்தது. ஆப்போசிட் பார்ட்டிங்க உன்னை எம்எல்ஏக்கு நிக்க வைக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அந்த விஷயத்த நானும் கேள்விப்பட்டேன். பிரச்சனையே அதான். இந்த தடவை உனக்கு பதிலா நான் நிக்கிறேனே. நானும் கட்சிக்காக ராத்திரி பகலா கஷ்டப்பட்டவன் தானே. அதனால இந்த தடவை நீ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடு. எனக்கு இந்த கட்சி பதவி இதெல்லாம் ஆர்வமே இல்ல. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா இதுக்கு கட்சிக்காரங்க ஒத்துக்கணும்ல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உன்னோட சம்மதம் மட்டும் இருந்தா அது போதும். சரி அங்கிள், நீங்களே வந்து கேட்டதுக்கு அப்புறம் நான் எப்படி வேண்டான்னு சொல்லுவேன்? தாராளமா சொல்றேன். பாத்தீங்களாடா, இதாண்டா பாசங்கிறது. நானும் இவங்க அப்பாவும் ஒரே தட்டுல சாப்பிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு நெருக்கமானவங்க. அந்த நெருக்கம் உங்களுக்குள்ளயும் இருக்கணும். இந்த சீட்டு விஷயத்துல எங்களுக்கு என்ன லாபம்? புரியலையே. எல்லாத்துலயும் லாபம்னு ஒண்ணு இருக்கணும்ல. நல்ல விஷயம், அப்படிதான் இருக்கணும். சரி, எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க. அது இப்போதைக்கு ஒரு 5 கோடி. இன்னும் எவ்வளவு வேணும்னு அப்புறம் சொல்றேன். நமக்கு இன்னும் டைம் இருக்குல்ல. அட்வான்ஸ் 5 கோடியா?
இந்த 5 கோடியை நீங்க பதவி ஏற்ற 2 நாள்லயே சம்பாதிச்சிருவீங்கல்ல, அப்புறம் என்ன? ஆளு கொஞ்சம் அறிவாளிதான், ரொம்ப தெளிவா இருக்காரு. எது எப்படியோ நமக்குள்ள பார்கெனிங் வேண்டாம். சொன்ன அமௌண்ட் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இங்க வந்து சேரும். என்ன ஓகேவா? சந்தோஷம்தான். நம்ம கட்சி ஆட்சி பிடிக்க வேண்டியது இப்ப முக்கியம். அதனால மக்கள் மத்தியில நல்ல பேர் இருக்கிற நம்ம கட்சிக்கு எப்பவுமே உழைச்சு கொடுக்கிற இதுக்கு முன்னாடி இருந்த செந்திலையே இந்த முறையும் நமது கட்சி அவரை தலைமை பொறுப்பாளராக நியமிக்கிறது. இந்த முடிவுல எனக்கு சந்தோஷம். இந்த முடிவுக்கு என்னால ஒத்துக்க முடியாது. சார், நம்ம பார்ட்டிக்காக உழைக்கிற நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க சார். ஆனா நீங்க அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ அவங்க அம்மாவும் அவங்க அப்பா அந்த கட்சியில இருந்தாங்கன்றக்காக இந்த போஸ்ட் அவருக்கு கொடுக்கறதெல்லாம் எங்களால ஒத்துக்க முடியாது சார். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. எல்லாரும் வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது. நம்ம ஊர் ஜனங்களுக்கு மத்தியில செந்தில்னா ஒரு நல்ல பேர் இருக்கு. அதனாலதான் அதை விட்டுட்டு அப்பா அம்மா பெருமைக்காகலாம் அவருக்கு அந்த பதவி இல்ல. பார்ட்டி எடுத்த இந்த முடிவுல செந்திலோட அபிப்பிராயம் என்ன? இப்பேற்பட்ட ஒரு பதவியை நான் தான் ஏத்துக்கணும்னு சொன்ன இந்த நேரத்துல மக்களுக்கு உதவி பண்ணுன்ற எண்ணத்துல நம்ம பார்ட்டியோட இந்த தீர்மானத்தை நான் ஒத்துக்கிறேன். எங்கள் தானை தலைவன் செந்தில்நாதன் வாழ்க வாழ்க வாழ்கவே. செந்தில்நாதன் செந்தில்நாதன் வாழ்க வாழ்க வாழ்கவே. பொங்காளன் செந்தில்நாதன் வாழ்க வாழ்க வாழ்கவே. தலைவன் செந்தில்நாதன் வாழ்க. தமிழகத்தின் விடிவெள்ளி செந்தில்நாதன் வாழ்க. என்ன பைத்தியக்காரன் ஆக்கிட்டீங்கல்ல? எதுக்கே தேவையில்லாம கத்துற? அதிகாரத்தாசியால பதவி ஆசையால இவங்க அப்பாவை நீங்க நடு ரோட்ல வச்சு வெட்டினத இவன் மறந்துட்டான்னு நினைச்சீங்களா? முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத. இப்பதான் ஆரம்பமே ஆயிருக்கு. உன்னை கண்டம் துண்டமா வெட்டாம நான் விட மாட்டேன். நிறுத்துடா. அதுக்கு முன்னாடி உன்னை எப்படி கண்டம் துண்டமா வெட்டுறதுன்னு எனக்கு தெரியும். உங்க அப்பனை வெட்டி கூறு போட்டேன்ல, அந்த கத்திய இன்னைக்கு வரைக்கும் தூக்கி போடாம நான் பத்திரமா வச்சிருக்கேன்டா. அத மறுபடியும் என்னை எடுக்க வச்சிருக்கா. உன்னை குழி தோண்டி புதைக்கிறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் ஆகாது. ஆனா உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் தரேன். எங்க கிட்ட வச்சுக்கிட்ட குத்தி குடல உருவிடுவேன், ஜாக்கிரதை. இனிமே உன்னை இந்த ஏரியால எங்கேயாவது பார்த்த இடத்துலயே கண்டம் துண்டமா வெட்டிடுவேன், ஜாக்கிரதை. யாருக்கிட்ட உன் வேலையை காட்டுறேன்.